நடிகை அபிநயா இப்போ தன்னை பற்றி பரவக்கூடிய ஒரு வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் நாடோடிகள், மார்க் ஆண்டனி, பனி இது மாதிரி படங்கள் நடித்து ஒட்டுமொத்த திரையுலக ரசிகர்களையும் தன் பக்கம் திருப்பி வச்சிருக்க நடிகை யாருன்னு கேட்டிங்கன்னா அபிநயா தான். அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் தன்னோட காதலை பற்றியும் நடிகர் விஷால் கூட சேர்ந்து பரவக்கூடிய ஒரு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவங்களும் பல விஷயங்களை பேசியிருக்காங்க. வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய நடிகை அபிநயா 2008 வருஷம் தெலுங்கில் வெளியான நேனிந்தே, கிங், அப்புறம் சங்கமம் இது மாதிரி படங்கள் நடித்தாங்க. தெலுங்கில் சின்ன சின்ன கதாபாத்திரம் நடித்த அவங்களுக்கு சமுத்திரகனியோட நாடோடிகள் படத்தில் விஜய் வசனுக்கு ஜோடி நடித்தது மூலயமா எக்கச்சக்கமான விருதுகளும் உங்களுக்கு கிடச்சிது. 1000ல் ஒருவன், ஈசன், 7ஆம் அறிவு, வீரம், பூஜை, தனி ஒருவன், குற்றம் 23ன்னு சொல்லி பல படங்கள் நடித்து ரசிகரை தம் பக்கம் கவர்ந்து வச்சிருக்கக்கூடியவங்க தான் நடிகை அபிநயா. இந்த நிலையில் பூஜை அப்புறம் மார்க் ஆண்டனி இந்த 2 திரைப்படங்கள்லையும் நடிகர் விஷால் கூட சேர்ந்து இவங்க நடிச்சிருக்காங்க. அதனால நடிகர் விஷாலும் அபிநயாவும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பொய்யான வதந்திகள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. அது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் அபிநயா அவங்களோட சைகை மொழி மூலயமா சொல்லியிருக்காங்க. 33 வயசு ஆகக்கூடிய அபிநயா இன்னமும் ஏன் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் சிங்கிளா இல்லை யாரோட மிங்கிளாக இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அபிநயா கொஞ்சம் வெக்கப்பட்டிருக்காங்க. 15 வருஷங்களாக தான் கூட படித்த ஒரு நபரை காதலிச்சுட்டு வர்றதாகவும், கூடிய சீக்கிரம் அவர் கூட தான் திருமணம், அவரை தான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ஓப்பனாக தெரிவிச்சிருக்காங்க. விஷால் ஒரு மிகப்பெரிய மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தமிழ் சினிமா கிடைச்சதுக்கு நாம் கொடுத்து வச்சிருக்கணும். மார்க் ஆண்டனி படத்தை நடித்தப்ப என்னை எவ்வளோ அன்பாக பாசமாக பார்த்துக்கணுமோ அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டாரு. அந்தளவுக்கு கேரிங்காக இருப்பார். எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு அப்பா மாதிரி. அப்படிப்பட்ட நபர் கூட என்னை ஏன் இப்படி சம்மந்தப்படுத்தி பேசுகிறீங்க, உங்களுக்கு ஆசைக்காக நீங்கள் என்னென்னா பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகர் அஜித் அவர்கள் நடிப்பில் மகிழ் திருமணி இயக்கத்தில் உருவாக்கிய திரைப்படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தில் த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ்னு சொல்லி பல நட்சத்திர படங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வரப்போகிற February 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் வசூல் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இப்போ படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்களாம். ரிலீஸுக்கு இன்னும் 1 வாரம் மட்டுமே இருக்குது. இந்த நிலையில் இந்த படம் ப்ரீ புக்கிங்கில் மட்டும் 1 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்குதான். கண்டிப்பாக ப்ரீ புக்கிங்லே இவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு அப்படிங்கும்போது வசூல் சாதனையில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அஜித் ஃபேன்ஸ் இப்போ பல கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.